வணக்கம் மக்களே, இட்ஸ் பர்னி ஹியர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நம்ம யூஸ்வலா எபிசோட் பத்தி பேச ஆரம்பிச்சோம். பட் வி பர்சனலி ஃபீல் இந்த ஒரு 2 நாளா நம்மளுக்கு வந்து ரொம்பவே தாக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து கேப்டன் அவர்களோட இழப்பு தான். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் சன மேமே வந்து நிறைய ட்வீட் போட்டிருந்தீங்க, நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வி டெஃபினெட்லி ஹேவ் டு டாக் அபவுட் ஹிம் அண்ட் தென் கோ டு த எபிசோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ். கண்டிப்பா பர்னி. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தினம் நேத்து. இன்னைக்கு அவங்களோட ஃபியூனரல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதான் இப்போ அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே எவ்வளோ எவ்வளோ அவங்க வந்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்ற விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் ஓபன் அப் பண்ணப்போ ஏற்கனவே தெரியும். மேன் வித் அ கோல்டன் ஹார்ட்ன்றது நிறைய பேரு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம்தான். அவங்க ஆக்டிங் கரியர்ல எப்படி அவங்க சாதிச்சாங்களோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் கரியர்லயும் ஸ்டெல்லார் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு மனிதரா டாப் குவாலிட்டி மனிதர் அவங்க. அவ்வளோ வந்து அன்போட எல்லாருக்குமே வந்து பார்த்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்க யாரு என்னன்னு கேட்காம நல்ல திருப்திப்படுத்திட்டு தான் அமைச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து அவங்க வந்து இந்த பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஹைலைட்டா இன்னைக்குமே டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸ், அவங்க கூட சேர்ந்து நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க இருக்கிற செட்ல அவங்களுக்கு என்ன சாப்பாடு நீங்க குடுக்குறீங்களோ எல்லாருக்குமே டில் த லாஸ்ட் பர்சன் ஸ்பாட் பாய் வரைக்கும் அதே சாப்பாடு அதே மெனு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூலே போட்டாங்க. இதை விட ஒரு ஈக்குவாலிட்டி சிம்பலைஸ் பண்ற ஜெஸ்டர் எனக்கு தெரியாது. தட் வாஸ் ஹிம். இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு பிலிம் செட்டா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனா எடுத்தாலும் அந்த ஹையரார்கி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் மேல நீ கீழேன்ற ஒரு செட்டப் வந்து எப்பவுமே இருக்கும். அது பிரேக் பண்ணும். எல்லாருமே சமம், ஈக்குவாலிட்டி இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல அதுதான் நான் ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு உதாரணம். அவங்க செஞ்ச பல விஷயங்கள்ல இது ஒரு சின்ன உதாரணம். நேத்து கூட நான் வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹேப்பனிங்ஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உண்மையிலே ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ் டு பிரேமலதா மேம், அவங்க ஃபேமிலி, அவங்க சன்ஸ், அவங்க பார்ட்டி மெம்பர்ஸுக்கு அண்ட் எல்லோருக்கும் நான் வந்து சொல்றது. ஸோ இன்னைக்கு ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் a few words. எனக்கும் வந்து நேத்து ஏற்கனவே அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இன்டெப்த் விஷயங்கள் வந்து நேத்து எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் நானும் படிச்சேன் அவங்கள பத்தி. நான் ஒரு ஸ்பீச் அவங்க கொடுத்த எலெக்ஷன் கேம்பெயின்ல, ஐ திங்க் 2011 அவங்க கொடுத்த ஒரு ஸ்பீச்சோட வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஜெம் ஆஃப் அ பர்சன். இந்த மாதிரி ஆட்கள் கோடியில ஒருத்தர் தான் பொருந்து வருவாங்க. இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களான்னா இம்பாசிபிள். யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பர்சன் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ மதுரை மண்ணின் மகனாக நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி, அதுதான் அவங்களோட முழு பேரு. ஸ்கிரீன் நேம் விஜயகாந்த் அப்படின்னு வந்து அவங்க மாத்திருக்காங்க. சோ 79ல ஃபர்ஸ்ட் படம் இனிக்கும் இளமை, ஃபர்ஸ்ட் படம் எம்ஏ காஜால வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க as a நடிகராக, as a ஹீரோ பண்ண படம். ஆனா 81ல தான் அவங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட். ஃபர்ஸ்ட் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அது வந்து சட்டம் ஒரு இருட்டறை, நம்ம எஸ்ஐசி சார்து. அங்கே இருந்து there was no looking back. அங்கே இருந்து அப்படியே கிராஃப் வந்து மேல போனதுதான் ஸ்டெல்லார் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சாரோடைய நிறைய காம்பினேஷன் படங்கள் வந்து பிளாக் பஸ்டர்ஸ் பேக் டு பேக் ஹிட் கொடுத்திருக்காங்க. இது இந்த படம் செந்தூர பூவே, அப்புறம் அம்மன் கோவில், அந்த மாதிரி நிறைய நிறைய வைதேகி காத்திருந்தால், இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பெரிய லிஸ்டே இருக்கு. 10 வருஷத்துல 10-12 வருஷத்துல 100 பிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த 100th பிலிம் தான் கேப்டன் பிரபாகரன்.
அன்னைக்கு பண்ண அவங்க படம் இன்னைக்கும் எங்கள் மனசுல எப்பவுமே என்றும் நம்ம மனசுல நம்ம கேப்டன் ஆகதான் அவங்க இருப்பாங்க. அது வந்து தட் இஸ் எட்டர்னல். அது வந்து மக்கள் அன்போட கொடுத்த ஒரு பட்டம் கேப்டன்ன்றது. அண்ட் நிறைய பேர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அன்போட மக்கள் கொடுத்த ஒரு பட்டம். கருப்பு எம்ஜிஆர். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாதாரணமா நீங்க சம்பாதிச்சுக்க முடியாது, பணத்தால சம்பாதிக்கவே முடியாது. இது உண்மையிலே உங்களோட செயல்ல நீங்க சம்பாதிச்ச ஒரு விஷயம் நிரந்தரமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஆக்டிங் கரியர், நம்ம ஆக்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா 2 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 2 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ், அண்ட் தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கலைமாமணி அவார்டு வந்து நம்ம கேப்டன் சாருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2005ல அவங்க வந்து டிஎம்டிகே ஆரம்பிச்சாங்க அவங்க பார்ட்டி. 2005ல ஆரம்பிச்சு 2006லயே அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. நிறைய தொகுதியில வந்து அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சீட் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் பார்ட்டில நின்னு இண்டிவிஜுவல் சீட்டு, ஒரே ஒரு சீட்டு அஸ் எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் நமக்கு தெரியும், இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்லயே தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுக்குன்னு ஒரு யூனிக் இடம் இருக்கு. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம். புது பார்ட்டி இண்டிபெண்ட் பார்ட்டிஸுக்கு எல்லாம் அங்கே வழியே இருக்காது. பட் இண்டிபெண்டா நின்னு சிங்கிள் பர்சன் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த டைம் எப்படி ஒரு 25 தொகுதியில நின்னவங்களை விட எல்லாருக்கும் சேர்ந்து வந்த ஓட்ஸ்ல டோட்டல் 10% இவங்க ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டடி போயிருக்கு. அண்ட் வின்னிங் மார்ஜின் கூட ஹையஸ்ட் வின்னிங் மார்ஜின்ல தான் இவங்க வின் பண்ணிருக்காங்க. பட் அந்த டைம்ல இவங்க வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா அவரோட இது டேர்ம். ஸோ அந்த டேர்ம்ல இவங்க வந்து 5 years ஆஸ் அன் எம்எல்ஏ இருந்திருக்காங்க அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருந்திருக்காங்க. 2006 to 2011. ஸோ 2011ல ஏஐஏடிஎம்கே அம்மாவோட அலையன்ஸ் அங்கே நடக்குது. ஸோ அப்போ ஹெவிலி டிஎம்கேக்கு எகென்ஸ்டா அவங்க கேம்பெயினிங் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ல அம்மா தான் ஜெயிச்சாங்க. ஸோ அம்மாஸ் லாஸ்ட் பட் ஒன் டேர்ம் 2011 to 2016. 2016ல மறுபடியும் அம்மா தான் வின் பண்ணாங்க. அவங்க லாஸ்ட் டே வரைக்கும் அவங்க இன் ஆபீஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 2011 to 16 வந்து அகெயின் 2 times எம்எல்ஏயா நம்ம விஜயகாந்த் சார் வின் பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா போயிட்டு இருந்தது. ஆனா 2014ல ஒரு பெரிய சம்பவம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எம்எல்ஏ இருந்து அஸ் அன் எம்எல்ஏ ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அம்மாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பெரிய ஒரு ஃபயர் சம்பவம் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மனஸ்தாபத்துல அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ 2014 2016க்கு 3rd time கண்டெஸ்ட் பண்ணும்போது பாஜகவோட ஒரு அலைன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் வெண்ட் டவுன்ஹில். அதே மாதிரி ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் கெரியர்ல இப்படி அப்படின்னா அவங்க ஹெல்த் கூட ரொம்பவே டிக்ளைன் ஆயிட்டே போச்சு. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க எப்படியெல்லாம், நான் போட்ட வீடியோ பாருங்க, எப்படி ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தர், அவங்களுக்கு வந்து நோ ஸ்கிரிப்ட், நோ ப்ரிப்பரேஷன், நத்திங், ஸ்பான்டேனியஸ் ஆன் த ஸ்பாட் சொல்ற ஒவ்வொரு இது வந்து நெத்தி அடி மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்களோட ஹெல்த் பாதிச்சதுனால ரொம்ப வந்து அவங்களால பேச முடியல. அது வந்து நிறைய வீடியோஸ் வந்தது. அது பார்த்து நிறைய இங்க வெளியில வந்து மக்கள் வந்து அதையே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நேத்து கூட நீங்க ட்விட்டர் பக்கம் சோசியல் மீடியா இல்ல நேரடியா சில பேரை நீங்க மீட் பண்ணிருந்தாலோ எல்லாரும் சொல்ற விஷயம், அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து கிண்டல் அடிச்சோம், இன்னைக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவங்களை போய் நம்ம கிண்டல் அடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அது உணர்ந்து அப்பாலஜைஸ் பண்றாங்க அவங்க ஃபேமிலிக்கு.
இதுவும் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். சோ அப்படி அப்பாலஜைஸ் பண்ணவங்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் பின்னாடி இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி எனக்கு இன்னும் அதிகமா இன்னைக்கு இருக்கு அது கம்பேர் பண்ணா. சோ அப்ப பண்ண விஷயங்கள் எனக்கு வந்து லேட்டா ரியலைஸ் ஆகலாம். பட் ஆனவருக்கும் ஓகே. சோ அப்படி முன் வந்து வாலண்டரியா அப்பாலஜி கொடுத்தவங்களுக்கு பாராட்டுகள் நான் சொல்றேன். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் வந்து இப்போதான் 2 வீக்ஸ் பேக் தான் பிரேமலதா மேம் வந்து விஜயகாந்த் சாரோட உட்கார்ந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஏன் இப்படி எல்லாம் நீங்க வந்து ட்ரோல் பண்றீங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றீங்க, நல்லாதான் இருக்காரு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. சோ உண்மையிலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அழுதுட்டேங்கண்ணா. அது வந்து குட்டி குட்டி வீடியோஸ் அமைச்சிருந்தாங்கல்ல இவங்க நம்ம தளபதி சார் எல்லாம் வந்தாங்க. அந்த கிளிப்பிங் எல்லாம் பார்த்து ஐயோ உண்மையிலே அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி அந்த பிரேக் டவுன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு செகண்ட் இருந்திருந்தா கண்டிப்பா உட்கார்ந்து பிரேக் டவுன் ஆயிருப்பாங்க. அப்படி பட் அங்க வந்து மாப் கண்ட்ரோல் இருக்கும். சோ அவங்க வந்து சேஃபா கொண்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க பிரேமலதா மேம் வந்து சேஃபா கூட்டிட்டு போங்கன்னு பவுன்சருக்கு சொன்னாலும் இவங்க வந்து நகரவே இல்லை, அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. சோ அதெல்லாம் இப்படி இந்த ஸ்டேஜ்ல தளபதியை பார்த்ததே இல்லை நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம விஜய் சாரே வந்து இனிஷியல் படங்கள் ஞாபகம் இருக்குல்ல, இதே மாதிரி ட்ரோல் அவங்களுக்கும் நிறைய போயிருக்கு. அவங்களையும் சரி எஸ்எஸ்சியும் சரி வந்து இந்த ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல விஜயகாந்த் சார் தான் அந்த பீக்ல இருந்தாரு. விஜயகாந்த் சார் அவங்கதான் வந்து அந்த படம் பேர் என்ன, இவங்க விஜய் சார் அண்ணனா நடிச்சு அந்த படத்தை வந்து கொடுத்தாங்க. அதுல இருந்து அகைன் நோ கோயிங் பேக் ஃபார் விஜய் சார். சோ அந்த நன்றி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நேத்து பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க தமிழ் மக்கள். சோ தமிழுக்கு, தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே இறங்கி போராடின, உதவி செஞ்ச நம்ம தங்கமான மனிதர் நம்ம கேப்டன். குட் பை கேப்டன் சார். உண்மையிலே ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருந்திருக்கீங்க. ராஜா மாதிரி நீங்க வாழ்ந்திருக்கீங்க. சோ அது வந்து நீங்க வந்து அதான் சொல்லிட்டே இல்ல, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடிஞ்சது அப்படின்றதே எங்களோட அதிர்ஷ்டம். சோ ஓம் சாந்தி. கண்டிப்பா ஸ்டே இன் आवर ஹார்ட்ஸ். கண்டிப்பா என்னைக்குமே வந்து அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி ஆக்டும் யாருமே நம்ம நினைக்க வைக்க மாட்டாங்க. அவங்கள நான் வந்து நேரடியா மீட் பண்ணதில்லை. ஆனா நேத்து அவ்வளோ என்னோட ஃபேமிலி மெம்பரே ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு இது, தட் இஸ் ஹிஸ் சக்சஸ். வாழ்ந்தா இப்படி வாழணும். கண்டிப்பா ஆனா சேர்ந்த கூட்டங்க 10,000 20,000 பேரு அப்படியே வந்து அழுறாங்க, பிரேக் டவுன் ஆகுறாங்க. இது வந்து பணத்தால நீங்க ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணா பிரியாணி பேக்கெட் கொடுக்கலாம், பணம் கொடுத்து கூப்பிட வைக்கலாம். அது நீங்களதான் சேர்த்து வைக்கிற கூட்டம். இது தானா சேர்ற கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம். உண்மையில திஸ் இஸ் அ லைஃப் வெல் லிவ்ட், ஹோல்சம் லைஃப். வேற லெவல், சான்ஸே இல்லை.